Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நம்ம சுரைக்காய் அடையும் அதற்கு சைடு டிஷ்ஷாக அவியலும் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடைக்கு அரைக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு டம்ளரும் புழுங்கலரிசி ஒரு டம்ளரும் ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். பருப்பு பருப்பு ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன். அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளரும் கடலைப்பருப்பு ஒரு அரை டம்ளர் ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர். ஸோ மொத்தம் 2 டம்ளருக்கு பருப்பு போட்டிருக்கோம். இதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போது அவியலுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணியிருக்கோம். கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சௌச்சோ எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் இருக்கோ எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய், 3 பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு, அப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு விழுதாக தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணி அதில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான இந்த காய்க்கு தேவையான சால்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட வச்சோம்னா நல்லா காய் வெந்துடும். இப்போ வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு காய். எல்லா காயும் ஒன்றா போட்டு வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த வேக வச்ச காய்கறியில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே காயில் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதை இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறமா தயிரை கடைசியில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உடனே இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. இப்போது அடைக்கு தேவையான அரிசி ஊற வச்சுருக்கோம். பருப்பு ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாய் ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். அடைக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பல்லாக துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சுரைக்காவை துருவி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம அரிசியும் அந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஊற வச்ச பருப்பையும் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய அடை மாவு ரெடி ஆகுது. இப்போ அது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ நம்ம துருவி வச்ச சுரைக்காவை அதில் சேர்த்துடுறோம். அப்புறம் துருவி வச்ச தேங்காய், இது நீங்கள் பல்லாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் அந்த மாவுலேயே சேர்த்துடுறேன். வெங்காயத்தை வதக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அதில் வெங்காயத்தை சும்மா லைட்டாக வதக்கி போட்டுக்கிறேன். அப்படியே வேணாலும் போட்டுக்கலாம், நான் வதக்கி போடுறது யூஸ்வலாக. அதனால் நாங்கள் வெங்காயத்தை வதக்கி போட்டாச்சு. இப்போ அந்த மாவுலேயே எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி இப்போ திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியும் கூட கொஞ்சம் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு அடையை நல்லா திக்காக ஊற்றிக்கலாம். ஊற்றி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க. அந்த ஓட்டையிலையும் சுற்றி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான சுரைக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இது அவியல் வெல்லம் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.